எல்லோருக்கும் ஹாய். தல அஜித், பாப்புலர் இந்தியன் ஆக்டர், இந்தியன் சினிமாவோட ஒன் ஆஃப் தி பிக்கெஸ்ட் சூப்பர் ஸ்டார், தமிழ் சினிமாவோட தலை. ரீசெண்டாக ஒன்றிய அரசினால பத்மபூஷன் அவார்டு வாங்கியிருக்காரு. தமிழ் சினிமாவில் எக்கச்சக்கமான படங்களில் நடிச்சிருக்காரு தல அஜித். எவ்வளவோ ஹிட், பிளாக் பஸ்டர், ஆவரேஜ் எல்லாமே இருக்குது தல அஜித்தோட சினிமா கரியரில். ரீசெண்டாக கார் ரேஸ்லையும் பார்ட்டிசிபேட் பண்ணி 3rd ப்ரைஸை தட்டிட்டு போனார். தமிழ் சினிமாவில் அமராவதி படத்தின் மூலமாக என்ட்ரி கொடுத்தாரு தல அஜித். நம்ம அப்போ சொன்ன மாதிரி எவ்வளவோ ஹிட்ஸ், பிளாக் பஸ்டர்ஸ்லாம் தாண்டி எனக்கு பர்சனலாக பிடிச்ச படங்களில் ராஜாவின் பார்வையிலே, ஆசை, காதல் கோட்டை, உன்னிடத்தில் என்னை கொடுத்தேன், வாலி, நீ வருவாய் என, அப்புறம் கண்டு கொண்டேன் படத்தில் கலக்கியிருப்பாரு. அவ்வளோ அழகாக நடிச்சிருப்பாரு தல அஜித். அப்புறம் தீனா, சிட்டிசன், ரெட், வில்லன், பில்லா மாதிரியான படங்களும், டைரக்டர் விபியோட மங்காத்தா அந்த வெறித்தனமான பிஜிஎம்மோட தலை மிரட்டிருப்பாரு. அப்புறம் வீரம், என்ன அறிந்தால், வேதாளம், விஸ்வாசம் படங்களில் எமோஷனலாக நடித்து கலக்கியிருப்பார். அப்புறம் நேர்கொண்ட பார்வை, துணிவு, இப்போ ரீசெண்டாக விடாமுயற்சின்னு எல்லா படத்துலையும் பட்டை கிளப்பியிருப்பார் தல அஜித். இன்னும் நிறைய படங்களில் நடித்து மிரட்டியிருப்பார். என்னதான் தல அஜித் எவ்வளவோ ஹிட்ஸ், பிளாக் பஸ்டர் ஹிட்டான படங்களை கொடுத்தாலும் சில பல முக்கியமான பிளாக் பஸ்டர் ஹிட் படங்கள் நடிக்க தவற விட்டுருக்காருன்னே சொல்லலாம். இன் திஸ் வீடியோ தல அஜித் தவற விட்ட டாப் 3 பிளாக் பஸ்டர் ஹிட் படங்கள் என்னென்னு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காகவே பார்ப்போம். நம்பர் 3, கஜினி. ஏஆர் முருகதாஸ் டைரக்ட் பண்ணி, ஸ்ரீ சரவணா கிரியேஷன்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணி 2005 வெளிவந்து ஒரு பிளாக் பஸ்டர் ஹிட்டான படம் கஜினி. இந்த படத்தில் சூர்யா, அசீன், நயன்தாரா மற்றும் பலர் நடிச்சிருப்பாங்க. இந்த கஜினியில் சூர்யா டபுள் ஆக்ட் பண்ணி மிரட்டியிருப்பார். ஹாரிஸ் ஜெயராஜ் மியூசிக் கம்போஸ் பண்ணி மிரட்டலான பிஜிஎம்ஸ் ஆல்பம்ஸ் கொடுத்துருப்பாரு. ஆர்டி ராஜசேகர் சினிமோட்டோகிராஃபியில் அந்தோனியோட எடிட்டில் வந்த படம் இந்த கஜினி. அந்த 2005 7 கோடி பட்ஜெட்டில் எடுக்கப்பட்டு பாக்ஸ் ஆஃபீஸில் நல்ல கலெக்ஷனை கொடுத்துச்சு. ஸ்டோரி வைஸும் நல்ல ஹிட்டை கொடுத்துச்சு இந்த கஜினி. இந்த படத்தோட ஸ்டோரியை ஃபர்ஸ்ட் ஏஆர் முருகதாஸ் தல அஜித் தான் கொண்டு போயிருக்காரு. பட் என்னவோ இந்த கேரக்டரில் நடிக்க நோ சொல்லி ரிஜெக்ட் பண்ணிட்டாராம் தல அஜித். அப்புறம் இந்த ஸ்டோரியை சூர்யாட்ட கொண்டு போன ஏஆர் முருகதாஸ் அவர் இந்த படத்துக்கு ஓகே சொல்லி நடித்து படம் தாறுமாறுன ஹிட் ஆச்சு. இந்த படத்தை தல அஜித் தவற விட்டாருன்னே சொல்லலாம். நம்பர் 2, ஜீன்ஸ். பிரம்மாண்ட இயக்குனர் சங்கர் டைரக்ட் பண்ணி அசோக் குமாரோட சினிமாட்டோகிராஃபியில் லெனின் மற்றும் விடி விஜயனோட எடிட்டில் வந்து 1998 வெளிவந்த ஒரு பிளாக் பஸ்டர் ஹிட்டான படம் ஜீன்ஸ். இந்த படத்தில் பிரசாந்த், ஐஸ்வர்யா ராய், ராதிகா, நாசர், செந்தில் மற்றும் பலர் நடிச்சிருப்பாங்க. இசைப்புயல் ஏஆர் ரஹ்மானோட ஆல்பம்ஸ் அவ்வளோ அழகாக இருக்கும் இந்த படத்தில். சங்கர் வழக்கம் போல் அவரோட பிரம்மாண்டத்தை இந்த படத்தை காட்டியிருப்பார். இந்த ஸ்டோரியை ஃபர்ஸ்ட் தல அஜித்தை கொண்டு போன சங்கர், அப்புறம் கால்ஷீட் ப்ராப்ளம்னால தல அஜித் இந்த படத்தில் நடிக்காமல் போய் அப்புறம் பிரசாந்த் நடித்து படம் சூப்பர் டூப்பர் ஹிட் ஆச்சு. இந்த படத்தையும் தல அஜித் தவற விட்டார்னே சொல்லலாம். நம்பர் 1, காக்க காக்க. அஜித் நடிக்க மிஸ் பண்ண படத்தில் ஃபர்ஸ்ட் பிளேஸை பிடிக்கிற படம் காக்க காக்க. கௌதம் மேனன் டைரக்ட் பண்ணி, வி கிரியேஷன்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணி 2003 வெளிவந்து ஒரு பிளாக் பஸ்டர் ஹிட்டான படம் காக்க காக்க. இந்த படத்தில் சூர்யா, ஜோதிகா, ஜீவன் மற்றும் பலர் நடிச்சிருப்பாங்க. ஹாரிஸ் ஜெயராஜ் மியூசிக் கம்போஸ் பண்ணி தரமான ஆல்பம்ஸ் கொடுத்துருப்பாரு. நல்ல ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் படம். ஸ்டோரி வைஸும் பாக்ஸ் ஆஃபீஸ் வைஸும் சூப்பர் டூப்பர் ஹிட்டை கொடுத்துச்சு இந்த காக்க காக்க. இந்த படத்தோட கதையை கௌதம் மேனன் ஃபர்ஸ்ட் தல அஜித் தான் கொண்டு போயிருக்காரு. அப்புறம் இந்த கதையை நோ சொல்லி ரிஜெக்ட் பண்ண அஜித், அப்புறம் ஸ்டோரி சூர்யாட்ட போய் அவர் ஓகே சொல்லி நடித்து படம் தாறுமாறுன ஹிட் ஆச்சு. இந்த காக்க காக்க படத்தையும் தல அஜித் நடிக்க தவற விட்டுருக்காருன்னே சொல்லலாம். தல அஜித் தவற விட்ட படத்தில் இந்த காக்க காக்க படம் ரொம்ப ரொம்ப முக்கியமான படமாக அமைஞ்சது. மேலும் தல அஜித் விஜயோட லவ் டுடே, வினீத் நடித்த மே மாதம் படத்தையும், விஜய் சூர்யா சேர்ந்து நடித்த நேருக்கு நேர் படத்தையும், விக்ரமோட ஜெமினி படத்தையும், எஸ்ஏ சூர்யாவோட நியூ படத்தையும், சூர்யாவோட நந்தா படத்தையும், விக்ரமோட சூப்பர் டூப்பர் ஹிட்டான தூள் படத்தையும், விக்ரமோட சாமி படத்தையும், ஆர்யாவோட நான்கடல் படத்தையும் தல அஜித் நடிக்க தவற விட்டுருக்காருன்னே சொல்லலாம். என்னதான் இந்த படங்களை தவற விட்டாலும் அவரோட ஸ்டைலுக்கு, கிளாஸுக்கு, மாஸுக்கு எந்த அளவுக்கும் இம்பேக்டை ஏற்படுத்தலை. ஸோ தலை தான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. தல அஜித் ஃபேன்ஸ் எல்லாத்துக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. தல அஜித் தவற விட்ட படங்களில் டாப் 3 லிஸ்ட் என்னவா இருக்கும்னு நீங்கள் நினைக்கிற படத்தை கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். அன்டில் தென், பபாய். Yeah.